இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலிய போலீஸ் கூட பேச வச்சு அந்த டிரைவரை கண்டிப்பா புடிச்சே ஆகணும். கரெக்ட் தான் அமர். நீ இப்ப கேட்டதுக்கே பாரு அஞ்சலி எப்படி ஆயிட்டான்னு. எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? அதான் அஞ்சலிக்கு இப்ப அவன் யாருன்னு கூட ஞாபகம் வரல. வந்ததுக்கு அப்புறம் உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகலாம். அதுக்குள்ள அஞ்சலி ஹெல்த்தும் சரியா ஆயிடும். அஞ்சு, அந்த ஆளை பத்தி எப்போ எந்த ஒரு சின்ன விஷயம் உனக்கு ஞாபகம் வந்தாலும் அப்பா கிட்ட சொல்லணும். சரியா? சரி அஞ்சு, இப்போ நீ ரெஸ்ட் எடு. நான் உனக்காக ரச சாதம் பண்ணி கொண்டு வரேன். சரி மிஸ் அம்மா. நாங்க ரெடிடா. மிஸ் அம்மா போலாமா? ஒரு நிமிஷம் சார், அஞ்சுவும் கூட வரா. அஞ்சு, அஞ்சு அவ்வளோ பெரிய ராடியா? வா அஞ்சு. மிஸ் அம்மா ஒரு நிமிஷம். அஞ்சலி கூட நம்ம கூட சேர்ந்து ஷாப்பிங் வராளா? ஆமா. எதுக்கு? மனோகரி கூட 3 பசங்களும் சேர்ந்து தான் வர போறாங்க. என்னாச்சு? ஏன் அப்படி கேக்குற? ஆஹா, அது அமர், அது வந்து இப்பதானே அவளுக்கு ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஷாப்பிங் போனா எவ்வளவு நேரம் ஆகும்னு கூட தெரியாது. அதுவும் கல்யாண ஷாப்பிங் ரொம்ப லேட் ஆகும்ல. அங்கிள் ஆண்டியோட சேர்ந்து அஞ்சலி கூட வீட்லயே ரெஸ்ட் எடுத்துப்பால. நாம மட்டும் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். கூட்டிட்டு போலாமேங்க. வெளியே போனா அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. ஒருவேளை அவ டயர்ட் ஆயிடுவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் எல்லாரும் இருக்கோம்ல. அவ கார்ல கூட ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஷாப்பிங்ல காளிய மட்டும் அஞ்சலி பார்த்தானா உடனே கண்டுபிடிச்சு அமர் கிட்ட சொல்லிடுவா. சரி, அஞ்சலியை கூட நம்ம கூடவே கூட்டிட்டு போலாம். வாங்க. நீங்களா போங்க, நான் இப்ப வந்துடுறேன். மிஸ் அம்மா, குழந்தை பத்திரம். சரிங்க ஆண்டி. இவங்க எதுக்குங்க இப்ப கால் பண்றாங்க? என்னவா இருக்கும்? கம்மி விலையில பார்த்து ட்ரெஸ் எடுங்க, அதுவும் ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் எடுத்தா போதும்னு சொல்றதுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க. எடுத்து என்னன்னு கேளுக்கா. அப்புறம் அவங்க நேர்ல பார்க்கும்போது ஏன் போனை எடுக்கலன்னு கத்தும். பார்க்கலன்னு சொல்லிக்கலாம்டா. போனை சைலண்ட்ல போட்டுடுறேன். இந்த மங்களா வர போன் எடுக்க மாட்டேங்கிறா. காளி மட்டும் அஞ்சலி கண்ணில் போட்டா அவ்வளவுதான். இந்த விஷயத்த சொல்லான்னு பார்த்தா போனே எடுக்க மாட்டேங்கிறாளே. ராத்தோட் சார், அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா இல்லையான்னு ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க சார். கடவுளே, அவங்க வராத மாதிரி பாத்துக்கோ ப்ளீஸ்.
அக்கா எப்படி இருக்கு? டேய் இந்த சூட்டு பார்க்க செம்மையா இருக்குடா. ஆ, ஆனா உனக்கு தான் நல்லா இல்ல. ஆ. ஹலோ, ஹலோ மங்களம் மேடம், எங்க இருக்கீங்க? நாங்க அந்த கடைக்கு உள்ளதாங்க இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்களும் கடைக்கு முன்னாடி தான் இருக்கோம். அப்படியா? நாங்க வரோங்க. டேய் அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நான் டைரக்டா அவங்களை எங்கேயே கூட்டிட்டு வரேன். நீ சூட் எல்லாம் போட்டுட்டு சும்மா ஸ்டைலா நில்லு. உன்னை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடணும். சரியா? அப்படியே பண்ணிடுறேன்க்கா. அ, அ, வணக்கம் சார். ஐயோ இவ்ளோ கோவமா பாத்துட்டு இருக்கா, கண்ணாலேயே எரிச்சிருவா போல இருக்கே. மனோகரி அம்மா, நீங்களும் வந்திருக்கீங்களா? ஏன் வர மாட்டேன்னு நினைச்சியா? சேச்சே, நான் ஏன் அப்படிலாம் நினைக்க போறேன். அக்கா அந்த சின்ன பொண்ணு வேற பாத்துட்டாக்கா. அஞ்சலி, அஞ்சலி. என்னாச்சுங்க? உங்களை தான். அஞ்சலி அஞ்சலின்னு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? அமர், அதான் அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க போல. அதான் சார், அதான். இப்ப அவ நல்லா தான் இருக்கா. சரி, நம்ம உள்ள போலாம் வாங்க. ம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். என்ன பார்க்கலான்னு இருக்கீங்க சார்? எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். ஓகே சார். இந்த ஃப்ளோர்ல லேடிஸ் ரெகுலர் சாரீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிட்ஸுக்கும் ஜென்ஸுக்கும் இருக்கு சார். செகண்ட் ஃப்ளோர்ல பட்டு சாரியும் பார்ட்டி வேரும் இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். சார் சார், அப்புறம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே புதுசா கப்பல் அவுட்ஃபிட் செக்ஷனும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓ, எல்லா அக்கேஷனுக்கும் இங்க துணி இருக்கு. ஓகே. சார், நீங்க மேடம் கூட போய் பார்க்கலையா சார்?